Hello and welcome friends. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா bill of material. I mean இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 set of components யூஸ் பண்ணி எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு finished products Tallyல ரெடி பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். So டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first thing வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஐட்டம்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் ஐட்டம் போயிட்டு ஸோ இதுல ஜிஞ்சலி ஆயில் ரா ஜிஞ்சலி ஆயில்ன்றதுல போட்டு ஸோ அது ரா மெட்டீரியல் அந்த கேஜிஸ்ல நான் வாங்குறேன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டேன். ஜிஎஸ்டி டீடைல்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸை பொறுத்த மட்டும் இப்போ எம்எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ ஃபினிஷ்ட் குட்ஸ்ல மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா அடிஷனலா F12ல போய் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, செட் காம்போனன்ட் லிஸ்ட் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸோ இதை எஸ் கொடுக்கணும். ஸோ எஸ் கொடுத்துருந்தோம்னா நமக்கு இந்த இடத்துல புதுசா ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதுல போய் எஸ் கொடுத்தோம் அப்படின்ற பட்சத்துல அதுக்கு ஒரு நேம் டிஃபைன் பண்ண சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ BOM ஆயில் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஒரு நம்பருக்கு எனக்கு என்னென்ன தேவைப்படும். ஸோ ரா ஜிஞ்சலி ஆயில் ஒரு கேஜின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 1 கிலோ 3 கிராம் எடுக்கும், 30 கிராம் எடுக்கும். ஸோ அதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு தென் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர், கேன் வந்து 1 லிட்டர் கேன் ஒரு நம்பர் வேணும், லேபிள் வந்து ஒரு நம்பர் வேணும்ன்றதை கொடுத்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ டிஃபைன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா ப்ராடக்ட்டை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஸோ வவுச்சர்ஸ்ல வந்துட்டு ஜேர்னல்ல போயிட்டு ஸ்டாக் ஜேர்னல் கன்வெர்ட் ஆகணும். அதாவது ஆல்ட் F7 கொடுத்துட்டு வந்தோம்னா இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சேஞ்ச் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச் மோடு கொடுத்துட்டு யூஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ள போனோம் அப்படின்ற பட்சத்துல ஸோ நேம் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன இது பண்றீங்கன்னு கேட்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பினிஷ்டு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா MS 1 லிட்டர் ஜிஞ்சலி ஆயில். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நேம் எடுத்துக்கும், எவ்வளவு காஸ்ட் அலோகேஷன்றது எடுத்துக்கும். ஸோ இப்போ எத்தனை குவான்டிட்டி ப்ரொடக்ஷன் பண்ண போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் 50 நம்பர் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல ஸோ 51 கிலோ 50 கிராம் வந்து பாத்தீங்கன்னா ரா ஆயில் தேவைப்படுது. ப்ளஸ் லிட்டருக்கு பொறுத்த மட்டும் 50 நம்பர்ஸ் கேன் தேவைப்படுது. தென் வந்து பாத்தீங்கன்னா லேபிள் 50 நம்பர்ஸ் தேவைப்படுது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி முடிச்சோம் அப்படின்ற பட்சத்துல ஸோ நமக்கான இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமனா நான் இதுல ரேட் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, பட் ஓவராலுக்கு எப்படி பண்றதுன்ற டெமோ மட்டும்தான் இது. ஸோ ஸ்டாக் சம்மரியில போயிட்டு இப்போ பினிஷ்டு குட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா MST லிட்டர் ஜிஞ்சலி ஆயில் 50 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஸ்டாக் சம்மரி மூலியமா நான் போட்ட ஸ்டாக் ஜேர்னல் மூலியமா BOM கன்வெர்ட் ஆகி எனக்கு 50 நம்பர்ஸ் வந்து ஸ்டாக் வந்துச்சு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இதை வந்து நான் சேல்ஸ் பண்றதுனாலும் தாராளமா என்னால சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல்ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் பினிஷ்டு குட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ரெண்டையும் வந்து அலோகேட் பண்றோம். அலோகேட் கிரியேட் பண்ணி முடிச்சோடனே என்ன பண்றோம்னா அடுத்தது பினிஷ்டு குட்ஸ்ல போயிட்டு அந்த பினிஷ்டு குட்ஸ் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன இது தேவைப்படுது, ரா மெட்டீரியல் தேவைப்படுதுன்றதை அலோகேட் பண்ண போறோம். ஸோ அப்படி அலோகேட் பண்ணோடனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அதுக்கான பர்ச்சேஸ் என்ட்ரியை கன்வெர்ட் பண்ண போறோம். பர்ச்சேஸ் என்ட்ரி கன்வெர்ட் பண்ணி முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஜேர்னல் போட்டு மேனுஃபேக்சரிங் ஜேர்னல்ல பாஸ் பண்ணி தென் அதை வந்து நம்ம ஸ்டாக் சம்மரியில ஆட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு லாஜிக்கான விஷயம் தான், ரொம்ப இதுல பர்டன் கிடையாது. ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ன்றது ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. இதுதான் சிம்பிளா ஒரு பினிஷ்டு குட்ஸ் ரா மெட்டீரியல் ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அந்த பினிஷ்டு குட்ஸுக்கு எவ்வளவு ரா மெட்டீரியல் கன்சப்ஷன் பண்ண போறோம்ன்றதை நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். டிக்ளேர் பண்ணி முடிச்சோடனே ஸ்டாக் ஜேர்னல்ல போயிட்டு மேனுஃபேக்சரிங் ஜேர்னல்ல பாஸ் பண்ண போறோம். பாஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்டாக் சம்மரிக்கு நம்மளோட ஸ்டாக் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஷன் காட்டிடும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.